அஞ்சாவது எபிசோட்ல நம்ம பையன் எக்ஸசைஸ் பண்ணி லெவலை ஏத்தி பாடியை சும்மா கட்டு மஸ்தா வச்சிருக்க பூரா நர்ஸும் வாய பொழந்துட்டு பாக்குதுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் தங்கச்சியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி வாடகை கேட்கிறாரு. இவனும் சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துறேன்னு போனை வச்சுட்டு ஒரு பில்டிங் பக்கத்துல உருவான சி லெவல் டஞ்சனுக்குள்ள போய் சம்பாதிக்கணும்னு போறான். அது சி லெவல் டஞ்சன்றதுனால 4 சி லெவல் ஹண்டர் 2 டி லெவல் ஹண்டர்னு கேங்கா இருப்பாங்க. ஆனா 8 பேர் இல்லாம இந்த டஞ்சனுக்குள்ள போக ஹண்டர்ஸ் அசோசியேஷன் அலோ பண்ணாதுன்றதுனால எக்ஸ்ட்ரா 2 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. அதுல ஒருத்தன் புது டி லெவல் ஹண்டர், இன்னொருத்தன் நம்ம ஹீரோ இ லெவல் ஹண்டர். அந்த கூட்டத்தோட தலைவர், நீ சண்டெல்லாம் போட வேணாம், எங்க பையன் மட்டும் தூக்கிட்டு வந்தா போதும், ஆனா மிருகங்களை கொண்டு கிடைக்கிற மோனோகிரிஸ்டல்ல ஒண்ணு கூட தர மாட்டேன், அதுக்கு பதிலா 20 லட்சம் பணம் தரேன்னு சொல்றான். ஹீரோவும் பைய தூக்க இவ்வளவு பணமான அந்த டீல சைன்ல போட்டு உள்ள போறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஹீலர் கூட இல்ல. அடிப்பட்டா என்ன பண்ணுவீங்கன்னு லீடர் கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நாங்க இருக்கணும் உள்ள கூட்டிட்டு போறான். அந்த புது டி லெவல் ஹண்டர் கொஞ்சம் பணக்காரன்றதுனால அவங்க அப்பா முத நாளே பல ஷீல்டு கத்தின்னு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஹீரோவும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹண்டர் வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அப்பதான் கொத்த மான்ஸ்டர் வர ஆரம்பிக்குது. 4 சி லெவல் ஹண்டர் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அசால்ட்டா கொண்டுட்டு கிடைச்ச கொஞ்சம் மோனோகிரிஸ்டல் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அப்பதான் ஒரு குகைக்குள்ள பல கோடி மதிப்புள்ளான மோனோகிரிஸ்டல் இருக்க, அதுக்கு நடுவுலயே பாஸ் சாந்தமா தூங்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த புது டி லெவல் ஹண்டர் மோனோகிரிஸ்டல் பிரிக்கும் போது நம்ம ஹீரோவையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றான். அவங்க போல டீல்ல மிருகங்களை கொண்டு கிடைக்கிற மோனோகிரிஸ்டல் மட்டும் தான் பங்கு தர மாட்டோம்னு போட்டிருக்கு. அதனால இந்த மோனோகிரிஸ்டல் ஹீரோவுக்கு பங்கு உண்டுன்னு சொல்ல, சரி பங்கு தானே கொடுத்துடலாம்னு இதை வெட்டி எடுத்துட்டு போக கட்டப்பை எடுத்துட்டு வரோம்னு இவங்க 2 பேரும் மட்டும் பாஸ் இருக்க கொகையில தனியா விட்டுட்டு லீடர் அவன் டீமோட வெளியே போய் கொகையை மூடிடுறான். பங்கா கேட்கிற பங்கு அங்கேயே கிடந்து சாவுங்கடான்னு இவங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்க, அந்த புது டி லெவல் ஹண்டர் உன்னை நான் காப்பாத்துறேன்னு அந்த பாஸ் முன்னாடி போய் நிப்பான். அது என்னன்னா சும்மா 50-60 அடிக்கு மலை மாடு மாதிரி நிக்க, நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி பாச கொண்டு கிடைச்ச கத்தியை எடுத்துக்கிட்டு டி லெவல் ஹண்டர் தள்ளிட்டு என்ன தாண்டி முடிஞ்சு அவனை தொற்றா பார்க்கலான்னு போய் நிக்கிறான்.